Is there anybody sitting here who don't love shopping? கடைக்கு போய் அங்கே வாங்குறது எப்படி அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்க யாராவது உட்காந்துருக்கீங்களா? Who don't love? கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ணுறதை பிடிக்காத யாராவது இருக்கீங்களா? Sisters, anybody here who don't love shopping? சகோதரிகளில் யாராவது கடைக்கு போய் ஷாப்பிங் பண்ண பிடிக்காதவங்க? We all love shopping. நம்ம எல்லாருக்குமே ஷாப்பிங் போவது பிடிக்கும். I don't think I am wrong if I say sisters have more tendency towards shopping than brothers. சகோதரர்களை காட்டிலும் சகோதரிகளுக்கு ஷாப்பிங் போவது அதிகமாக பிடிக்கும் என்று சொன்னால் நான் தவறாய் சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன். I think many of us are from middle class, and we always, at least once in a year, we go to stores like Chennai Silk or Pothys or Saravana stores to buy many things. நம்மில் அநேகர் நடுத்தர வர்க்கத்தில் இருந்து இருக்கிறோம். நாம் வருடத்தில் ஒரு முறையாவது நாம் போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ் என்கிற அப்படிப்பட்டதான கடைகளுக்கு சென்று ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நாம் விரும்புவோம். Supposing the owner of that store calls you and gives you an offer. அந்த கடையுடைய ஓனர் உங்களை கூப்பிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். From today onwards you have a free pass. இன்றையிலிருந்து உங்களுக்கு ஃப்ரீ பாஸ், உங்களுக்கு இலவசமாக நீங்கள் கடைக்கு வரலாம். You can visit the store anytime, you can buy anything in that store. நீங்கள் ஸ்டோருக்கு எப்போ வேண்டுமானாலும் வரலாம், என்ன வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். But only one thing is you have to ask me every time. ஆனால் ஒரே ஒரு காரியம், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கும் பொழுது என்னிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். Answer this question to yourself. How often you would visit that store? இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் எவ்வளவு அடிக்கடி நீங்கள் அந்த கடைக்கு நீங்கள் போவீர்கள்? Your faces will be brightening, right? உங்களுடைய முகம் அப்படியே மலர்ந்து இருக்கிறது அல்லவா? Because you will never think about such a prospect. ஏனென்றால் இப்படியெல்லாம் நமக்கெல்லாம் நடக்கும் என்று நாம் நினைத்து பார்க்கவே மாட்டோம். You know, God has a very, very big store than all these Chennai Silk or other stores. இப்படி சென்னை சில்க் இப்படிப்பட்ட ஸ்டோர்களை காட்டிலும் தேவனுக்கு மிகப்பெரிய இருக்கிறதுல மிகப்பெரிய ஸ்டோர் அவரிடத்தில் இருக்கிறது. Chennai Silks closes by 10 p.m. சென்னை சில்க்ஸ்லாம் ஒரு 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு கடையை மூடி விடுவார்கள். But God's store is 24/7. ஆனால் தேவனுடைய ஸ்டோர் அது 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாளும் அது திறந்திருக்கும். You can visit as often as you want. எவ்வளவு அடிக்கடி நீங்கள் போக வேண்டுமோ அந்த கடைக்கு நீங்கள் அவ்வளவு அடிக்கடி போகலாம். And it can be delivered online also freely. ஆன்லைன்லே உங்களுக்கு இலவசமாக நீங்கள் வேண்டுகிற காரியங்கள் உங்களுக்கு டெலிவர் செய்யப்படும். But only one thing you have to ask. ஆனால் ஒரே ஒரு காரியம் நீங்கள் தேவனிடத்திலே கேட்க வேண்டும். You know, we are at the end of this year. நாம் இந்த வருடத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். Let us ask ourselves, how many times you have visited God's stores? நாமே இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். எத்தனை முறை நாம் இந்த தேவனுடைய அந்த ஸ்டோருக்கு நாம் சென்றிருக்கிறோம்? God's stores, all earthly blessings are there. தேவனுடைய அந்த ஸ்டோர்லே பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கின்றன. Not only that, every spiritual blessings in the heavenly places in Christ Jesus is also available there. அது மாத்திரமல்ல, உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. Gold, silver, money, wealth, all the earthly blessings are there. பொன், வெள்ளி, பணம், பூமிக்குரிய ஆஸ்தி, இதெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருக்கிறது. And there are many things which can't count, incorruptible spiritual blessings for life here on earth and here afterwards is available. நான் இந்த வாழ்க்கைக்கும் இனிமேல் வரப்போகிற வாழ்க்கைக்கும் எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவரிடத்திலே இருக்கிறது. And every day as you walk on this earth, to our left and to our right, such God's store is available in plenty. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே வாழும் பொழுது, நடந்து செல்லும் பொழுது நம்முடைய இடதுபுறமும் வலதுபுறமும் தேவனுடைய ஸ்டோர்ல இருந்து இப்படிப்பட்டதான பொக்கிஷங்கள் ஏராளமாய் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. Today we heard during the time of praise and thanksgiving. இன்றைக்கு நாம் துதி நன்றி செலுத்துதல் வேளையிலே நாம் கேட்டோம். Ask and it shall be given.
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and you will find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock and it will be open to you. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். And we heard what we should ask. நாம் என்ன கேட்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த நாளில் கேட்டோம். And I think many of us, to all of us who are born again, that God's door is always open. And what do we choose? நாம் மறுபடியும் பிறந்த எல்லாருக்குமே தேவனுடைய ஸ்டோர் திறந்தே இருக்கிறது. அதிலே நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? Which items have we intended to buy last year most? கடந்த வருடத்திலே நாம் அதிகமாக எப்படிப்பட்டதான காரியங்களை நாம் தேவனுடைய ஸ்டோர்ல இருந்து பெற்றுக்கொள்ள விரும்பி இருக்கிறோம்? There is a big catalog given to us, the items available in God's stores in the scriptures. தேவனுடைய அந்த கடையிலே தேவனுடைய ஸ்டோர்லே கிடைக்கப்பெறுகிற காரியங்களை ஒரு பெரிய எல்லாம் கிடைக்கும் என்ற பட்டியல், பெரிய பட்டியல் வேத வாக்கியங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Supposing the owner of Chennai Silk has, if he would give you a catalog of his store, how often you would read it, go through it? சென்னை சில்க்ஸ் உடைய ஸ்டோருடைய ஓனர் தன்னுடைய கடையில் இருக்கிற அந்த பொருட்களுடைய கேட்டலாக் அந்த புக்கை உங்களுக்கு கொடுத்து இதில் இருக்கிறதெல்லாம் எப்போ வேணால் வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னால் எவ்வளவு அடிக்கடி நாம் அந்த கடைக்கு போவோம். Supposing it has two parts. அதில் 2 பகுதிகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Old items, new items. பழைய பொருட்கள், புதிய பொருட்கள். Will you go through only the new items? இந்த புதிய பொருட்களை மாத்திரம் நீங்கள் அதை பார்ப்பீர்களா? Or will you go through from the first page to the last page? அல்லது முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் நீங்கள் அதை பார்ப்பீர்களா? Yeah, we can answer to ourselves. அந்த கேள்விக்கு நமக்கு நாமே பதில் சொல்லிக் கொள்ளலாம். From the first page to the last page, we will thoroughly, item by item, we'll go through it. இந்த முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு ஐட்டமாக நாம் பார்த்து அதை நாம் பார்ப்போம். As I told you, God has given us in a catalog. நமக்கு தேவன் ஒரு கேட்டலாகை கொடுத்திருக்கிறார். How often read it? நாம் எவ்வளவு அடிக்கடி அதை நாம் வாசிக்கிறோம்? How carefully we read it? எவ்வளவு கவனமாக நாம் அதை வாசிக்கிறோம்? Are we reading God's catalog like we would read with the same passion that we would read the Chennai Silk catalog? சென்னை சில்குடைய அந்த பொருட்கள் அந்த பட்டியலை கேட்டலாகை எவ்வளவு வாஞ்சியோடு வாசிப்போமோ படிப்போமோ அதே அளவுக்கு நாம் தேவனுடைய வார்த்தையாகிய இந்த கேட்டலாகை நாம் அவ்வளவு ஆசையாக நாம் வாசிக்கிறோமா? What would be the number one item that you would seek for in God's catalog? தேவனுடைய அந்த கேட்டலாகிலே நாம் விரும்புகிற முதல் தரமான காரியம் எதுவாக இருக்கும்? As we heard today, what we should ask. நாம் இன்று கேட்டது போல நாம் எதை கேட்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். In the last year, have we asked for the fullness of the Spirit, baptism of the Holy Spirit? கடந்த வருடத்திலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் கேட்டிருக்கிறோமா? Our spiritual growth depends on how often we read God's catalog and how often we climb it. நாம் எவ்வளவு அடிக்கடி தேவனுடைய கேட்டலாகை நாம் வாசித்து எவ்வளவு அடிக்கடி அந்த அவர் கொடுத்திருக்கிறதான அந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை பாராட்டிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும். Zach used to say something like this. So Zach அவர்கள் இவ்விதமாக சொல்லுவார்கள், if the Bible is given in your mother tongue, வேதாகமம் உங்களுடைய தாய்மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்குமானால், but if you don't read it carefully, ஆனால் நீங்கள் அதை கவனமாக வாசிக்கவில்லை என்றால், you deserve to be deceived. நீங்கள் வஞ்சிக்கப்பட முற்றிலும் தகுதியானவர்கள் என்று சொல்லுவார். Yes, brothers and sisters, how much in the last year, let's examine ourselves today. ஆம் சகோதர சகோதரிகளே, கடந்த வருடத்திலே நடந்த காரியங்களை நாம் இந்த நாளில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Let us be thankful to the Lord for all that He has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். And we'll also be thankful to God, and we will praise God for what He has already promised in the scriptures. வேத வாக்கியங்களிலே ஏற்கனவே அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்களுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Thank for the present favor and be praised for the future promised grace. இப்பொழுது நமக்கு அவர் கொடுத்திருக்கிறதான நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். வரப்போகிற வருங்காலத்திற்குரிய அந்த ஆவிக்குரிய எல்லா நன்மைகளுக்காகவும் அவரை துதிப்போம். We have 2 more weeks in this year. இந்த வருஷத்திலே நமக்கு இன்னும் 2 வாரங்கள் இருக்கின்றன. I hope many of us were
judge ourselves, would have judged ourselves often the last year. கடந்த வருடத்திலே நம்மில் அநேகர் நம்மை அடிக்கடி நம்மை நாமே நாம் நியாயம் தீர்த்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். And if you have not done that, no, the last 2 weeks are reminding we can judge ourselves. But what we have done, what you have sought the last year. நாம் அப்படி செய்திருக்கவில்லை என்றால் இந்த வருடத்திலே இன்னும் 2 வாரங்கள் இருக்கிறது. நாம் எதை தேடினோம், நாம் என்ன செய்தோம் என்கிற காரியங்கள் எல்லாம் குறித்து நம்மை நாமே நாம் நியாயம் தீர்த்துக் கொள்வோம். These are words, the Lord spoke to the people of Israel in Haggai chapter 1. ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் பேசின ஒரு வார்த்தை இருக்கிறது. I think we can take it to ourselves and examine ourselves. Take that word to ourselves. நாம் நமக்கென்று அதை நாம் எடுத்துக்கொள்வோம். Verse 5, chapter 1 verse 5. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். Now therefore thus says the Lord of hosts, consider your ways. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். The Israelites said in verse 2, the Lord said about those Israelites, these people says, the time has not come. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். But let's not say that. ஆனால் நாம் அப்படி சொல்லாதிருப்போம். If you have not judged ourselves properly the last year, let us judge ourselves. At least the 2 weeks, remaining 2 weeks. இந்த வருடத்தின் கடந்த நாட்களிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்திராவிட்டால் இந்த எஞ்சி இருக்கிறதான இந்த 2 வாரங்களிலாவது தயவு செய்து நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Think of 1st January 2024. ஜனவரி 1ஆம் தேதி 2024 இந்த வருடத்தினுடைய அந்த நாளை நாம் யோசித்து பார்ப்போம். And think of today 15th December 24. டிசம்பர் 15ஆம் தேதி 2024 இந்த நாளையும் நாம் யோசித்து பார்ப்போம். Let us ask ourselves. அதை யோசித்து பார்த்து நம்மை நாமே இந்த கேள்வியை கேட்போம். Have I grown in the Lord? நான் கர்த்தருக்குள் வளர்ச்சி அடைந்திருக்கிறேனா? Have I known the Lord more? Have I grown in knowing the Lord more? Have I grown in know his word more? தேவனை அறிகிற அறிவிலே நான் அதிகமாக வளர்ந்திருக்கிறேனா? தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவிலே நான் அதிகமாக வளர்ந்திருக்கிறேனா? In love for him and love for his people. அவரை நேசிக்கிற நேசத்திலேயும் அவருடைய ஜனங்களை நேசிக்கிற நேசத்திலேயும் நான் வளர்ந்திருக்கிறேனா? We are what we are by the choices today, by the choices that we have made the last 11.5 months. கடந்த 11.5 மாதங்களாக நாம் எடுத்த தீர்மானங்களுடைய தொகையாகத்தான் இன்றைக்கு நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில் இருக்கிறோம். We are wise or foolish based on the decisions that we have made in the 11.5 months. கடந்த 11 மாதங்களிலே நாம் எடுத்த தீர்மானங்களின் அடிப்படையில் தான் நாம் ஒன்று மூடர்களாக இருப்போம் அல்லது ஞானிகளாக இருப்போம். That is how God will see whether we are wise or fool. அவிதமாகத்தான் தேவன் பார்ப்பார், நாம் ஞானிகளாக இருக்கிறோமா அல்லது முட்டாள்களாக இருக்கிறோமா என்று பார்ப்பார். We know this passage in Matthew 25. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே இந்த வசனம் நமக்கு தெரியும். Matthew 25 verse 1 onwards. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். I am not going to go in detail with this parable of 10 virgins. இந்த 10 கன்னிகளை குறித்ததான இந்த உவமையை நான் விளக்கமாக நான் வாசிக்க போவதில்லை. But that in that parable the Lord said 5 virgins are wise, 5 virgins are foolish. ஆனால் இந்த உவமையிலே ஆண்டவர் சொல்கிறார் 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். The word fool, and the Lord calls somebody a fool, that's a very strong word. ஆண்டவர் ஒரு நபரை பார்த்து புத்தியீனன் அல்லது முட்டாள் என்று சொல்வாரானால் அது மிகவும் கடினமான ஒரு வார்த்தை. We know how we would be offended when somebody calls us a fool. நம்மை பார்த்து முட்டாள் என்று ஒருவர் சொன்னால் நாம் எவ்வளவாய் நாம் மனம் புண்படுவோம். We don't want to be called as fools. நம்மை யாரும் முட்டாள் என்று அழைப்பதை நாம் விரும்ப மாட்டோம். But fools, who are they? ஆனால் அந்த மதியினர்கள் முட்டாள் புத்தியினர்கள் யார் அவர்கள்? Why did the Lord said the 5 virgins are foolish? ஏன் அந்த 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்? If I have consistently made choices in my life in the last year without thinking about eternity, without any regard to eternity, I am a fool in God's eyes. கடந்த
நாட்களிலே கடந்த வருடத்திலே நான் நித்தியத்தை ஒரு பொருட்டாக வைக்காதபடிக்கு, நித்தியத்தினுடைய பார்வையை வைக்காதபடிக்கு நான் தீர்மானங்கள் எடுத்திருப்பேன். ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் ஒரு புத்தியினன். Yeah, I can come to the church, I can listen to wonderful messages, even I can preach. நாம் சபைக்கு வர முடியும், நான் அற்புதமான சத்தியங்களை கேட்க முடியும், நான் சபையிலே பிரசங்கமும் செய்ய முடியும். But if I have made choices in my life without any regard for eternity, ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நித்தியத்தை ஒரு பொருட்டாக வைக்காதபடிக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுத்திருப்பேன். ஆனால் yeah, I am a fool. நான் ஒரு புத்தியினன். That applies to everyone. இது எல்லாருக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. It's so obvious in this parable. இந்த உவமையிலே அது மிகவும் வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Why the 5 virgins are foolish? ஏன் அந்த 5 கன்னிகைகள் புத்தியினராய் இருந்தார்கள்? Because they made a decision without any regard to the eternity. ஆனால் ஏனென்றால் அவர்கள் நித்தியத்துக்கு அடுத்ததாய் நித்தியத்தை பார்வையிலே வைத்து அவர்கள் தீர்மானம் எடுக்கவில்லை. There were 5 virgins. அங்கே 5 கன்னிகைகள் இருந்தார்கள். They had eternity in their eyes, in their mind. அவருடைய மனதிலே நித்தியம் இருந்தது. And that is why they chose to take the oil with them along with the word of the Lord. அதனால்தான் அவர்கள் தங்களோடு அந்த எண்ணெயையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் தேவனுடைய வார்த்தையின்படி. The lamp, அந்த தீவட்டி, that's a picture of the word of the Lord. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. Yeah, Psalm 119:105. சங்கீதம் 119:105. Thy word is a lamp. உம்முடைய வேதமே வெளிச்சம், தீபமாய் இருக்கிறது. They did not have eternity in their eyes, in their mind. அவருடைய மனதிலே நித்தியம் இல்லாதிருந்தது. But the 5 virgins, they thought, if I should enter into the wedding feast with the bridegroom, I need the oil. அந்த 5 கன்னிகைகள் இப்படி நினைத்திருந்தார்கள், நான் மணவாளனோடு அந்த கல்யாணத்திலே நான் பிரவேசிக்க வேண்டுமானால் எனக்கு எண்ணெய் தேவை என்பதை அறிந்திருந்தார்கள். The other 5, they did not regard eternity. ஆனால் அந்த மற்ற 5 பேர் நித்தியத்தை கருத்தில் கொள்ளாதிருந்தார்கள். That is why the Lord called them fools. அதனால் தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து புத்தி இல்லாதவர்கள் என்று அழைத்தார். And the door was only open to those who made their choices with regard to eternity. நித்தியத்தை கருத்தில் கொண்டு தங்களுடைய தீர்மானங்களை எடுத்தவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மணவாளனுடைய கதவு திறக்கப்பட்டிருந்தது. Let's not forget that. அதை நாம் மறந்து விட வேண்டாம். And we also, the Lord calling another person a fool. இன்னொரு நபரையும் பார்த்து ஆண்டவர் முட்டாள், புத்தியீனன் என்று சொன்ன காரியத்தையும் நாம் பார்க்கிறோம். We read that in Luke chapter 12. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கிறோம். I'm talking about the way we make choices. I'm talking about the way we make choices in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாக தீர்மானம் எடுக்கிறோம் அதை குறித்து நான் பேசுகிறேன். In this in Luke 12 chapter 12 verse 13 to verse 20-21. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. It talks about, and the Lord tells a parable about a rich man. ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் உவமையாக அந்த பகுதியிலே சொல்லுகிறார். I think he must have been a great man in his city. அந்த அவனுடைய பட்டணத்திலே அவன் ஒரு பெரிய நபராக இருந்திருக்க வேண்டும். And maybe even in the church he would have been considered as a blessed person. சபையிலேயும் கூட அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபர் என்று அவன் கருதப்பட்டிருப்பான். Yeah, in the Old Covenant time, Old Testament times, a person who is very rich is considered as a man blessed by God. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு வயதான மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கருதப்பட்டான். And he must have some say in the church decisions. சபையினுடைய தீர்மானங்களிலே அவன் சொல்லுவதற்கு அவனுடைய வார்த்தைக்கு அங்கே மதிப்பு கொடுக்கப்பட்டது. Could be even in the city. ஒருவேளை இந்த பட்டணத்திலேயும் கூட அவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருந்திருக்கலாம். Because he might have such a great influence in the church as well as in the town. சபையிலேயும் பட்டணத்திலேயும் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு கொண்டவனாய் அவன் இருந்திருக்க முடியும். Yeah, we can also be like that. நாமும் அப்படி இருக்க முடியும். In the eyes of others might consider us so blessed. மற்றவருடைய பார்வையிலே அவர்கள் நம்மை இவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று நினைக்க முடியும். Based on what they see, because of external, earthly riches, they may think that they may consider us as blessed. நம்மை வெளிப்பிரகாரமான வாழ்க்கையும் நம்முடைய வெளிப்பிரகாரமான ஐஸ்வரியத்தையும் பார்த்து இவர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து எண்ணக்கூடும். But
It may not be so in God's eyes, like this man, this rich man. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுடைய காரியத்தை போலவே காரியம் அப்படி தேவனுடைய பார்வையிலே அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. We read in verse 20, God said to him, you fool. 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து மதிகேடனே என்று சொன்னார். Why? ஏன்? It's because of the choice that he made. ஏனென்றால் அவன் எடுத்த தீர்மானங்கள். He was not having eternity in his mind when he took the decision, but only greed in his heart. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எடுத்த தீர்மானங்கள் நித்தியத்தை ஆதாரமாய் வைத்து எடுக்கப்படவில்லை. அது ஒரு துக்கத்தை கொண்டு வந்தது. Greed. He took a decision based on greed. பொருளாசை நிமித்தமாக அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். Let us think of the times the last year we made choices. நாம் கடந்த வருடத்திலே நாம் தீர்மானங்கள் எடுத்ததை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். How many decisions, choices we made? எத்தனை தீர்மானங்கள் நாம் தெரிந்தெடுப்புகளை நாம் செய்திருக்கிறோம்? How did we take that decisions? அந்த தீர்மானத்தை நாம் எப்படி எடுத்தோம்? Maybe you wanted to jump from one job to another. ஒருவேளை ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு நீங்கள் மாறி இருக்கலாம். அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கலாம். How did you take that? அந்த தீர்மானத்தை எப்படி நீங்கள் எடுத்தீர்கள்? Did you have eternity in your eyes, in your mind, அப்பொழுது when you took the decision? அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்த பொழுது உங்களுடைய மனதிலே நித்தியத்தை வைத்தீர்களா? See, we attend so many meetings. நாம் எத்தனையோ கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம். We attend marriages. நாம் திருமணங்களிலே கலந்து கொள்கிறோம். We attend funeral services. அடக்க ஆராதனைகளிலே கலந்து கொள்கிறோம். And we hear a lot of truths in all the meetings. எல்லா கூட்டங்களிலும் अनेक சத்தியங்களை நாம் கேட்கிறோம். But still we might be making choices without having eternity in our eyes. அப்படி இருந்த போதும் நம்முடைய தீர்மானம் எடுக்கிற காரியங்களிலே நித்தியத்தை நம்முடைய மனதிலே வைக்காதபடிக்கு நம்மால் அப்படி தீர்மானம் எடுக்க முடியும். You can think of Lazarus and the rich man. The rich man and the Lazarus. அந்த ஐஸ்வர்யவானும் லாசருவையும் குறித்து நாம் யோசித்து பார்க்கலாம். Why the rich man ended up in hell? ஏன் அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே முடிவடைந்தான்? So that teaches me one thing: no fool can enter into heaven, and no wise man will go to hell. அது எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு மதிகேடனும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. எந்த ஒரு ஞானியும் நரகத்துக்கு செல்ல முடியாது. A wise person is a person who make choices having eternity in his mind. அந்த அப்படிப்பட்ட ஞானி யார்? அவன் தன்னுடைய தீர்மானங்களிலே நித்தியத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானத்தை எடுத்தவன். Yeah, the rich man was like that. அந்த ஐஸ்வர்யவான் அப்படிப்பட்டவன். He never had eternity in his eyes. அவனுடைய பார்வையிலே நித்தியம் இருக்கவே இல்லை. He was just enjoying the earthly life. அவன் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க மாத்திரமே செய்தான். Oh, God has blessed me. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். I can enjoy. நான் இதை சந்தோஷமா அனுபவிக்க முடியும். Like the same person in Luke 12, the rich man who said, let me take my ease, eat, drink and be merry. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிற இந்த ஐஸ்வர்யவான் சொன்னது போல நான் புசித்து இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இருக்கலாம் என்று அவன் நினைத்தான். That was what was in his mind. அதுதான் அவனுடைய மனதிலே இருந்த காரியம். Exactly the same thing was in the rich man also in this parable in Luke 16. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே இருந்த அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய மனதிலும் அப்படித்தான் இருந்தது. But why? What about Lazarus? ஆனால் லாசருவை குறித்த காரியம் என்ன? We don't know much about Lazarus. The Lord did not tell anything. லாசருவை குறித்து நமக்கு அதிகம் ஒன்றும் தெரியாது. அவனை குறித்து ஆண்டவர் நமக்கு அதிகமாக ஒன்றும் சொல்லவில்லை. But one thing we know for sure, that he entered into the paradise. ஆனால் அவன் பரதேசுக்கு சென்றான் என்பதே அந்த ஒரு காரியம் நமக்கு தெரியும். He was sitting in the bosom of Abraham. அவன் ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார வைக்கப்பட்டான். Why? ஏன்? I believe he also made a choice in his life. அவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெரிந்தெடுப்பை செய்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். He was in a place far worse than we are all. நாம் எல்லாரும் இருக்கிற நிலைமை காட்டிலும் மிக மோசமான நிலைமையிலே லாசரு இருந்தான்.
Young brothers and sisters, teenage boys and girls, please listen. வாலிப சகோதர சகோதரிகளே, 10 பருவத்திலே இருக்கிற பிள்ளைகளே, தயவு செய்து கவனியுங்கள். You are all in a better place than this. We are all in a better place than this Lazarus. நீங்கள் உட்பட நாம் எல்லாருமே இந்த லாசருவை காட்டிலும் எவ்வளவோ மேலான தரத்திலே நாம் இருக்கிறோம், நிலைமையிலே இருக்கிறோம். But I believe he never chose to complain against God, grumble against God, and that is the reason I believe he entered into paradise and was in the bosom of Abraham. லாசரு தன்னுடைய நிலைமையை குறித்து தேவனுக்கு விரோதமாக தேவனிடத்திலே முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்தை அவன் எடுத்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது நிமித்தமாகவே அவன் ஆபிரகாமுடைய மடியிலே உட்கார வைக்கப்பட்டான். Complaining, குறை சொல்லுதல், grumbling, முறுமுறுத்தல், we don't take it so seriously. அதை நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறதில்லை. We always feel we are justified while grumbling or complaining. நாம் முறுமுறுத்து குறை சொல்லும் பொழுது அதற்கு நாம் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறோம், அதை நாம் நியாயப்படுத்துகிறோம். But in the Old Testament as well as in the New Testament, the Holy Spirit has written like this. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறார். In 1 Corinthians 10:10, 1 கொரிந்தியர் 10:10 Paul was warning, showing the example of Israelites. பவுல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உதாரணத்தை இங்கே சொல்லுகிறார். He has quoted many things. அவர் அநேக காரியங்களை மேற்கோள் காட்டுகிறார். And in verse 10 he says, do not grumble. 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்களைப் போல நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். Some of them did. ஒரு சிலர் அவர்களிலே சிலர் முறுமுறுத்தது And போல. they were destroyed by the destroyer. அவர்கள் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். So do you think they were complaining without a reason? அவர்கள் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் முறுமுறுத்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? குறை சொன்னார்கள் நினைக்கிறீர்களா? I think if you ask them, அவர்களை போய் நீங்கள் கேட்பீர்களானால், in fact they said so. அவர்கள் சொன்னார்கள், காரணம் சொன்னார்கள். We read in Numbers chapter 11, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், verse 5. 5ஆம் வசனம். They were remembering the fish they used to eat freely in Egypt, and the cucumbers and the melons and the leeks and the onions and the garlic. அவர்கள் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைத்தார்கள். But now in the wilderness there is nothing at all to look, even to look, leave alone eating, even to look at except this manna. ஆனால் இந்த வனாந்திரத்தில் சாப்பிடுவதை விட்டு விடுங்கள், பார்க்கிறதற்கு கூட இந்த மன்னாவை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். They were enjoying, some years back or months back, they were enjoying everything, non-vegetarian food, fish, cucumbers, everything, but now they really lack. சில வருஷங்களுக்கு முன்பதாக எகிப்திலே அவர்கள் அசைவ உணவுகளை சாப்பிட்டார்கள், வெள்ளைக்காய்கள் இப்படி கீரைகள் எல்லாரும் சாப்பிட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. And they don't have anything to eat than this manna. இந்த மன்னாவை தவிர அவர்கள் சாப்பிடுவதற்கு வேறொன்றும் அவர்களுக்கு இல்லாதிருந்தது. So if you ask them, we are only eating this, but we don't have anything. What we enjoy, we are not having now. God is not giving me anything, giving us anything. They had a complaint. அவர்களிடத்திலே போய் கேட்பீர்களானால் அவர் சொல்வார்கள், ஆம், நாங்கள் எகிப்திலே இதெல்லாம் சாப்பிட்டோம், இப்பொழுது மன்னாவை தவிர எங்களுக்கு ஒன்றுமில்லை, தேவன் எங்களுக்கு இதை தவிர கொடுக்கவில்லை என்று காரணம் சொல்லுவார்கள். Actually they were not in any adversity. They are not in any adversity. அவர்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் அந்த சமயத்திலே இல்லை. அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. But they behaved as if they were in an adversity. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு துன்பத்தில் இருக்கிறதை போல அவர்கள் நடந்து கொண்டார்கள். We read that in verse 11. Chapter 11 verse 1. 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். People became like those who complain of adversity in the hearing of the Lord. அவர்கள் verse 1. அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவியிலே பொல்லாப்பாய் இருந்தது. துன்பத்திலே இருக்கிறவர்களை போல அவர்கள் முறையிட்டார்கள் என்று ஆங்கிலத்தில் NSB it says they became like those who complain of adversity.
ஏதோ ஒரு துன்பம் ஒரு துயரம் இருக்கும் பொழுது குறை சொல்வதைப் போல அவர்கள் குறை சொன்னார்கள். And you know what? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? It says, when the Lord heard it, his anger was kindled. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. And the fire of the Lord burned among them and consumed some of the outskirts of the camp. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. They made a choice to grumble against God. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். And the Lord was so angry. ஆண்டவர் மிக கோபமாக இருந்தார். Let us think the last 11.5 months. Have we done the same thing the Israelites did? கடந்த வருடத்திலே 11 மாதங்களிலே நாம் யோசித்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததைப் போல நாமும் முறுமுறுத்து குறை சொல்லி இருக்கிறோமா? Many things we can judge ourselves. அநேக காரியங்களிலே நம்மை நாம் நியாயந்திருக்க முடியும். Some people chose to read the Bible every day in the church. சபையிலே ஒரு சிலர் ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை கிரமமாய் வாசிப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். But some people, they chose to see the YouTube videos every day, hours. ஆனால் ஒரு சிலரோ வேறு சிலர் ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்காக நான் யூடியூப் வீடியோக்களை நான் பார்ப்பேன் என்ற தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறார்கள். Do you wonder why some people, when they stand up in the pulpit and they share the word with such a power of God? சில சமயங்களிலே ஏன் ஒரு சிலர் பிரசங்க பீடத்திலே வந்து நின்று பிரசங்கம் செய்யும் பொழுது அவருடைய வார்த்தையிலே தேவனுடைய வல்லமை அதிகமாக இருந்தது என்பதற்கான காரணத்தை பார்க்க முடிகிறதா? We have been hearing from some brothers. நாம் ஒரு சில சகோதரர்களிடத்திலிருந்து நாம் அவர்கள் பேசுவதை நாம் கேட்கிறோம். It's all only because of the choices. Sorry. It's all because of the choices that we have made. இது எல்லாமே நாம் என்ன தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் என்பதனாலே தான் இருக்கிறது. You chose to see the pornographic movies in the YouTube. யூடியூப்லே ஆபாச படங்களை பார்க்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானத்தை நாம் எடுத்திருக்கிறோம். You did not have eternity in your mind. உங்களுடைய மனதிலே நித்தியத்தை நீங்கள் வைக்கவில்லை. And today what you are, it's because of the decisions, the choices that you made. நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதற்குடைய காரணம் என்னவென்றால் நீங்கள் இதுவரை எடுத்த தீர்மானங்களுடைய காரணம்தான். You've been hearing the last 2-3 years very often from Brother Zach that we should forgive others, we should forgive others. கடந்த 2-3 வருடங்களாக சகோதரர் ஜாக் அவர்களிடமிருந்து நாம் தொடர்ந்து அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். We claim that we have forgiven. நாம் மற்றவர்களை மன்னித்து விட்டோம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். But in heart there is still a grudge. ஆனால் இருதயத்திலே இன்னும் ஒரு கசப்பு இருந்து கொண்டுதானே இருக்கிறது. You chose to keep that grudge in your heart. அந்த கசப்பை உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளும்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்தீர்கள். You are not having eternity in your mind. உங்களுடைய மனதிலே நித்தியம் இல்லை. You know if we have not forgiven others, our sins will not be forgiven, and whatever the Lord has forgiven he will revoke that. உங்களுக்கு தெரியும், நீங்கள் மற்றவருடைய பாவங்களை தப்பிதங்களை மன்னியாதிருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு மன்னித்த காரியங்களுமே அவர் மன்னிக்க மாட்டார். ஏற்கனவே மன்னித்த காரியங்களையும் அவர் திரும்பமாக உங்கள் தலையிலே வைப்பார். The choices that you have made, நீங்கள் எடுத்த தீர்மானங்கள், that is what determine your spiritual growth in 2024. 2024 உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதற்கான காரணம் நீங்கள் எடுத்த தெரிந்தெடுப்புகள். Somebody who was addicted to pornography, ஒரு சிலர் they chose to cry to the Lord. ஆபாசத்துக்கு அடிமையான ஒரு சிலர் அவர்கள் அதை நாம் பார்க்க வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்தபடினாலே அதற்கு அடிமையாக இருக்கிறார்கள். They chose to cry to the Lord that they would come out of the addiction. அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நான் தேவனிடத்திலே கதற வேண்டும் என்று அவர்கள் தீர்மானத்தை எடுத்திருந்தால், but some they have அப்படி எடுத்திருக்கிறார்கள் ஒரு சிலர். But some they made a choice to continue in that. ஆனால் வேறு சிலர் அந்த அடிமைத்தனத்திலேயே நான் தொடர்ந்து இருக்கட்டும் என்று அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். We are playing with eternity.
நாம் நித்தியத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். The Lord said, I have kept before you the way of life and the way of death. நான் உனக்கு முன்பாக ஜீவனுக்கான வழியையும் மரணத்துக்கான வழியையும் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். Choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். Consider your ways. உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள். Yeah, that's what the Lord is speaking to us. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். I remember reading what A.W. Tozer wrote. A.W. Tozer எழுதின காரியத்தை நான் நினைவு கூறுகிறேன். About the choices. நாம் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து அவர் ஒன்றை சொல்லி தெரிந்தெடுப்புகளை குறித்து அவர் ஒன்றை சொல்லி இருக்கிறார். You know, the important thing about a man is not where he goes when he is compelled to go. ஒரு மனுஷன் நிர்பந்திக்கப்படும் பொழுது வற்புறுத்தப்படும் பொழுது அவன் எங்கே போகிறான் என்பது அவனை குறித்த காரியம் முக்கியமான காரியம் அல்ல. But where he goes when he is free to go where he will. ஆனால் அவன் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறானோ அந்த இடத்துக்கு அவனால் விடுதலையாக போக முடியும் என்று இருக்கும் பொழுது அப்பொழுது அவன் எங்கே போகிறான் என்பதுதான் அவனை குறித்த முக்கியமான காரியம். Yeah, boys and girls, you are under your parents' authority and you come here because you are compelled to come. பையன்களே பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பெற்றோருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறபடினாலே நீங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு வற்புறுத்தல் இருக்கிறபடினாலே நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள். But when you are grown up and you are out of your home, ஆனால் நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது, yeah, a man is absent from the church Sunday morning. ஒரு மனுஷன் ஞாயிற்றுக்கிழமை காலை ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு வரவில்லை. Where is he? எங்கே இருக்கிறார்? If he is in the hospital having a surgery, ஏதோ ஒரு சர்ஜரி, ஒரு அங்கே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அவனுக்கு, அதனாலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான். His absence tells us nothing about him except that he is sick. அவன் சபைக்கு அந்த நாளில் வராதது குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது? அவன் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் என்பதை மாத்திரம்தான் நமக்கு சொல்லுகிறது. But if he is out on a football field or a cricket field, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலை சபைக்கு வராதபடிக்கு அவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தால் ஏதோ கிரிக்கெட் கிரவுண்ட்லேயோ அல்லது ஃபுட்பால் கிரவுண்ட்லேயோ இருப்பான் என்றால், or went to an office அல்லது work, because if you go and work on Sundays you will have double salary. ஞாயிற்றுக்கிழமை அலுவலகத்துக்கு சென்று ஓவர் டைம் பார்த்தால் நமக்கு இரட்டிப்பான சம்பளம் கிடைக்கும் என்பதற்காக அவன் அந்த நாளிலே அலுவலகத்துக்கு சென்றிருப்பான் என்றால், that tells us a lot. அது நமக்கு எத்தனையோ காரியங்களை அவனை குறித்து சொல்லுகிறது. To go to an hospital for a surgery is compulsory. அறுவை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போவது என்பது அது ஒரு நிர்பந்தம். But to go to a cricket ground or to an office for monetary benefit, that is voluntary. ஆனால் ஒரு பொருளாதார ஆதாயத்துக்காக கிரிக்கெட் கிரவுண்டுக்கோ அல்லது அலுவலகத்துக்கோ செல்வதென்றால் அது சுயாதீனமாய் செய்கிற ஒரு காரியம். He chooses to play instead to pray in the church. சபைக்கு ஜெபிப்பதற்கு பதிலாக அவன் வெளியே சென்று விளையாடுவதை அவன் தெரிந்து கொள்கிறான். It's better to check up all of us. நம்முடைய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. So when we are free to go, where do we go? நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்று இருக்கும் பொழுது நாம் எங்கே போகிறோம்? And in what company do we feel at home the most? யாருடைய அந்த சூழலிலே, அந்த நட்பிலே நாம் விடுதலையாய் நாம் வீட்டில் இருக்கிறதை போல நாம் உணர்கிறோம்? And where do our thoughts turn, when they are free to turn? நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் சிந்திக்கலாம் என்கிற விடுதலை இருக்கும் பொழுது அப்பொழுது நாம் எதை பற்றி நாம் சிந்திக்கிறோம்? The answer to these questions will tell us more about ourselves than we can comfortably accept it. இந்த கேள்விகளுக்கான பதில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவைகள் உண்மையாக இருக்கும், அநேக காரியங்களாக இருக்கும். Let us examine these days. இந்த காரியங்களை இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். About all the choices that we have made. நாம் செய்த எல்லா தீர்மானங்கள், தெரிந்தெடுப்புகளை குறித்து நாம் யோசித்து பார்ப்போம். Especially about the grumbling, that's very close to us. குறிப்பாக That's a besetting sin.
அந்த குறை சொல்லுகிற அந்த காரியம், நமக்கு நெருங்கி நிற்கிறதான அந்த பாவம், நம்மை சடுதியிலே விழத்தள்ளுகிறதான பாவம், அந்த குறை சொல்லுதல், முறுமுறுத்தல். God has placed us as a bright light shining in our localities. நம்முடைய ஸ்தலங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே சுடர்களைப் போல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். But whether it is a bright light or a dimly burning wick, that depends on the choices you and I make in our lives. நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் வெளிச்சமாய் இருக்கிறோமா அல்லது மங்கி எரிகிற திரியாய் இருக்கிறோமா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன தெரிந்தெடுப்புகளை செய்திருக்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. We come and do a lot of work in the church. சபையிலே எத்தனையோ வேலைகளை நாம் செய்கிறோம். What is our focus உங்களுடைய in what we do? நாம் செய்கிற என்ன காரியங்களை செய்கிறோம் என்பதிலே உங்களுடைய கவனம் எப்படி இருக்கிறது, எதிலே இருக்கிறது? Is God is important to me in what I am doing in the church, or church is important to me? நான் சபையிலே வந்து செய்கிற காரியங்களிலே நான் தேவன் எனக்கு முக்கியமானவராய் இருக்கிறாரா அல்லது சபை முக்கியமானதாக இருக்கிறதா? All of us who are doing some work in the church, let's ask this question to ourselves. சபையிலே ஏதோ ஒரு வேலையை செய்கிற நம்ம எல்லாருமே இந்த கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். Am I putting the Lord first or the church first? ஆண்டவரை நான் முதன்மையாக வைக்கிறேனா அல்லது சபையை முதன்மையாக வைக்கிறேனா? My first commitment is to the Lord Jesus Christ. என்னுடைய முதல் அர்ப்பணிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். That should be our testimony. அதுதான் நம்மை குறித்த சாட்சியாக இருக்க வேண்டும். And the second commitment is to the church, and then I do the work. அதற்கு அடுத்தபடியாக தான் நம்முடைய சாட்சி, நான் சபையிலே வந்து நான் வேலை செய்கிறேன் என்பதாக இருக்க வேண்டும். I am not here to condemn anybody. நான் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க நான் இங்கே வந்து இதெல்லாம் சொல்லவில்லை. Put you under self condemnation. சுய ஆக்கினை தீர்ப்பு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இவையெல்லாம் சொல்லவில்லை. But to examine ourselves. ஆனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. Boys and girls, பையன்களே, பிள்ளைகளே, we know bad company corrupt good morals. தீய ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை, ஆகாத கம்பெனி அந்த சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். Even bad company, bad friends. தவறான நண்பர்கள், தவறான ஒரு கூட்டாண்மை, your friendship with them will spoil your good morals. உங்களுடைய நட்பு, அப்படிப்பட்டவர்கள் தகாதவர்களுடைய நட்பு, கூடாதவர்களுடைய நட்பு உங்களுடைய நல்ல ஒழுக்கங்களை அது கெடுத்துவிடும். The company you choose in your class, உங்களுடைய வகுப்பிலே, பள்ளியிலே வகுப்பிலே, கல்லூரி வகுப்பிலே எப்படிப்பட்ட நட்பு வட்டாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்? or in your office, அல்லது உங்களுடைய அலுவலகத்திலேயா இருக்கலாம். the choice that you make, நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற தெரிந்தெடுப்பு, please have eternity in your mind. தயவு செய்து உங்களுடைய மனதிலே அதை குறித்து நித்தியத்தை பார்வையிலே வையுங்கள். If you don't understand the word eternity, I'll tell you, please have the fear of God in your heart. நித்தியத்தை மனதிலே வைக்கிறது என்ன என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால் இப்படி புரிந்து கொள்ளுங்கள், தேவ பயத்தை உங்கள் இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். Have the fear of God in your heart and choose your friends. தேவனுடைய பயத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அதை வைத்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். There are many boys and girls who speak with the double meaning. அநேக பையன்கள், பிள்ளைகள் இரட்டை அர்த்தத்திலே பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். Small boys. சிறு பையன்கள். Make a choice then not to associate with such people, அப்படிப்பட்ட such boys and girls. அப்படிப்பட்ட பையன்களோடும் பிள்ளைகளோடும் நான் கலந்திருக்க கூடாது என்பதான ஒரு தெரிந்தெடுப்பை நீங்கள் செய்யுங்கள். They will all tell borderline jokes. அவர்கள் எல்லாம் ஒரு வெளி வட்டாரத்திலே இருப்பார்கள், வெளி அந்த எல்லையிலே இருப்பார்கள். They will speak in a double meaning. அவர்கள் இரட்டை அர்த்தத்திலே பேசுவார்கள். You have to be very careful. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். That choices that you make will decide your future. நீங்கள் அந்த இடத்திலே செய்கிறதான தெரிந்தெடுப்பு உங்களுடைய எதிர்காலத்தை அது தீர்மானிக்கும். That's a choice that you have to make between life and death. ஜீவனுக்கும் மரணத்துக்குமான தெரிந்தெடுப்பாய் அது இருக்கும். Yeah, if you choose friendship with them, நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு, தீயவர்களோடு நட்பை நீங்கள் தெரிந்து கொள்வீர்களானால், with such bad friends,
ஒரு தீமையான நண்பர்களோடு நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்கிறீர்கள், you are choosing death. நீங்கள் மரணத்தை தெரிந்து You கொள்கிறீர்கள், are choosing hell. நீங்கள் நரகத்தை தெரிந்து But கொள்கிறீர்கள். you keep away from them. அவர்களை விட்டு நீங்கள் தூர விலகி இருங்கள். Even if they mock you, அவர்கள் உங்களை பரிகசித்தாலும் கூட, even if they make fun of you, அவர்கள் உங்களை எள்ளி நகையாடினாலும் choose பரவாயில்லை, life. ஜீவனை தெரிந்து Choose the கொள்ளுங்கள். fear of God and தேவ keep பயத்தை- yourself away from them. தேவனுடைய பயத்தை தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு தூர விலகி இருங்கள். If you have not done that in the past, கடந்த நாட்களிலே நீங்கள் அப்படி செய்யாதிருந்தால், and all of us who have made wrong choices in the past, in the கடந்த- last 11.5 months, கடந்த 11 மாதங்களிலே நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு தவறான தீர்மானங்களை தெரிந்தெடுப்புகளை செய்திருக்கலாம். we can repent today. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப முடியும். We can come to the senses today. நாம் இன்றைக்கு நமக்கு புத்தி திரும்பி வர முடியும். Yes, teenage boys and girls, you can come to your senses today. ஆம், 10 பருவத்தில் இருக்கிற பையன்களே, பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் புத்தி திரும்பினவர்களாய் நீங்கள் வர முடியும். Like that younger son, அந்த இளைய குமாரனை போல you can repent நீங்கள் மனம் திரும்ப முடியும். and come to the Father in faith that He will forgive you, He will accept you and make you a blessing. பிதா உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரிடத்திலே மனம் திரும்பி நீங்கள் வர முடியும். Yeah, it's for all of us. ஆம், இது நமக்கு எல்லாருக்குமே பொருந்துகிறதா We can இருக்கிறது. come to the Lord நாம் in repentance and in faith நாம் விசுவாசத்தோடு நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வர முடியும். and confess our sins like the younger son did that. அந்த இளைய குமாரன் செய்தது போல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் திரும்பி வர முடியும். We can, if we do that, அதை நாம் செய்வோமானால் God will be happy. The தேவன், Father will be happy. பிதா அதை குறித்து சந்தோஷம் அடைவார், Heaven will be happy. பரலோகம் அதை குறித்து சந்தோஷம் அடையும். And we will be keep on growing. நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே நாம் செல்லுவோம். At least in the next year we can, if we make a choice today, the next year would be, will be a year of growth for us spiritually. இந்த நாளிலே நாம் அப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் எடுப்போம். வருகிற வருடம் நமக்கு ஒரு வளருகிற ஆவிக்குரிய வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாய் அது இருக்க முடியும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.